Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள உள்ளக இடம்பெயர்வுக்குள்ளானவர்களின் மனித உரிமைகள் தொடர்பில் ஆராயும் ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதியான சலோகா பெயானி இன்று காலை யாழ்ப்பாணத்தில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி முதலில் வடமாகாண ஆளுநர் ஜி.ஏ. சந்திரஸ்ரீயை சந்தித்து வடக்கின் நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். பின்னர் அவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அதன் பின்னர் ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்துள்ளார். இதன்போது வடமாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் உள்ளிட்ட பல விடயங்களை அவர் கேட்டறிந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதிக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் இருவரும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். முக்கியமான எங்களுடைய பிரச்சினை ராணுவம் வடமாகாணத்தில் நிலைநாட்டி இருப்பதைத்தான் பிரச்சனையாக காட்டி அதன் காரணமாகத்தான் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் எழுகின்றன என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். ஆகவே அதனை உரியவர்களுக்கு அவர்கள் எடுத்து தெரியப்படுத்த வேண்டும் என்றும் ராணுவம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எவ்வளவு காலத்துக்கு இவ்வாறு நிலைத்து நிற்க வேண்டும் என்று என்கின்றார்கள் என்பதை கேட்டறிய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நடைபெறுவதை பார்த்தால் 100 வருடங்களுக்கும் தொடர்ந்து வைத்திருப்பார்கள் போல் தெரிகின்றது என்றும் எம்மால் தடுத்து நிறுத்த முடியாவிட்டாலும் உலக நாடுகள் அது சம்பந்தமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனங்களுக்கு எடுத்து இயம்புவார்கள் என்று நம்புகின்றோம். அதன் காரணத்தினால் அரசாங்கத்துக்கு சில நெருக்குதல்கள் ஏற்பட்டு அந்த நெருக்குதல்களின் காரணமாக எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதேவேளை வலிகாமம் வடக்கு மக்கள் இடம்பெயர்ந்து தங்கியுள்ள மல்லாகம் கோணப்புலம் நலன்புரி முகாமுக்கும் விஜயம் செய்த ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி சலோகா பெயானி அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார். உள்ளக இடம்பெயர்வுக்குள்ளானவர்களின் மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதியிடம் மல்லாகம் கோணப்புலம் நலன்புரி முகாமில் தங்கியுள்ள மக்கள் தங்கள் மீள்குடியேற்றம் தொடர்பாக வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நாங்கள் எங்களை இடத்தை போயிருக்கா பார்க்க வேணும். எங்கட புள்ள உடிகளுக்கு அந்த எல்லையை காட்ட வேணும். நாங்க இந்த வந்து சேர்த்துக்கேன் தண்ணிக்கு நாங்க உத்தரிக்கிறோம். 23 வருஷம் நாங்க சீரழி இருவங்களை விடுங்க ஊருக்கு. எங்களுக்கு சொந்த இடமும் தெரியாது, பிள்ளைகளுக்கே தெரியாது இடம். நாங்கள் வேற ஒன்றும் கேட்கிறோம். எங்களை வீடு மண்டாம் நிவாரணம் மண்டாம் ஒன்றும் மண்டாம் எங்க இடத்துக்கு நாங்கள் எங்க இடத்துல கடல்ல மீன் பிடிக்கலாம் தம்பி எங்க விவசாயம் செய்து போட்டு போவோம். I have met different government officials in Colombo and here and others, and when I go back they ask me to go and tell them what I have found out from here. And understand from the majority of you that what you'd like to do is to return back to your original place. I'll relay this message and we'll see how we can work and find solutions for this.